வணக்கம். சுகாதார அமைச்சர் கொரோனா காலங்களில் நாங்கள் தடுப்பூசி போடவில்லை என்று தவறாக கூறியுள்ளார். மாநில தலைவர் புனிதா குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை நகரில் உள்ள திருவண்ணாமலை மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் சார்பாக கிராம சுகாதார செவிலியர்களின் 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் எஸ் வளர்மதி தலைமையில் பெரும் திரள் முறையீடு நடைபெற்றது. துணை சுகாதார நிலையங்களில் தற்காலிக பணியாளர்கள் தடுப்பூசி போடுவதை கைவிட வேண்டும், 40% காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதார அமைச்சர் கொரோனா காலங்களில் நாங்கள் தடுப்பூசி போடவில்லை என்று தவறாக கூறியுள்ளார். நாங்கள் தடுப்பூசி போட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளது என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வணக்கம் சார், என் பேரு டி புனிதா, தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தின் மாநில தலைவர். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தின் சார்பாக பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் அந்தந்த துணை இயக்குநர்கள் மீது நடைபெறுகிறது. இது ஏன் நடக்குது என்று சொன்னால், இன்றைக்கு 12,000 இந்த கிராம சுகாதார செவிலியர் வேலை செய்துட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு 7,522 பேர் தான் இருக்கிறோம். மீதி உள்ள இடங்கள்ல வந்து விஹெச்எல் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்படி வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது இன்றைக்குடைய துணை எங்களுடைய டிபிஹெச் அவர்களும் திராவிட மாடல் ஆட்சியும் இங்கே அவுட் சோர்சிங்கை கொண்டு எங்கள் காலிப்படை நிரப்புறாங்க. அதை நிரப்பக்கூடாது. எங்களுக்காக 2 வருஷம் எந்த ஒரு பணமும் இல்லாம ட்ரைனிங் கொடுத்து ஒரு 4,500 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களை வந்து உடனடியாக நிரப்ப வேண்டும். அவுட் சோர்சிங் தனியார் மையத்துக்கு கொடுக்கக்கூடாது என்றுதான் இந்த கோரிக்கை. அதோடு மட்டும் இல்லாமல் கொரோனா காலகட்டத்தில் வீடு வீடாக காடு மேடு பள்ளம் எல்லா இடங்களும் சென்று கிராம சுகாதார செவிலியர்களுக்கு நாங்க தான் வந்து ஊசி போட்டோம். ஆனால் திண்டுக்கல்லில் எங்களோட துறை அமைச்சர் அவர் வந்து நாங்க பொய்யான ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு, செவிலியர்கள் வேக்சின் போடவில்லை அப்படின்னு. அதை நாங்க ஏற்றுக்க மாட்டோம். எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கிறது. எங்கள்கிட்ட வந்து நாங்க வீடு எங்கெங்கெல்லாம் போட்டோமோ அங்கெல்லாம் வந்து ஐடிஎஸ் நோட்டு இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. நாங்க போட்டிருந்தோம் வீடு வீடாக. ஆனா ஒரு பொய்யான அறிக்கையை எங்களுடைய அமைச்சர் விட்டு இருக்கிறார். அது உடனடியாக கைவிட வேண்டும், வாபஸ் வர வேண்டும். தவறாக தான் சொல்லிட்டேன் என்று வாபஸ் வர வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் தான் வீட்டை பார்க்காமல் நாட்டை காப்பாற்றினோம். கொரோனா காலகட்டத்தில் செவிலியர்களை நாங்க தான் வந்து எல்லா இடங்களையும் ஊசி போட்டு நாங்க தான் டார்கெட்டை கொடுத்தோம். 3 பேர் ஒரு பஞ்சாயத்துல இத்தனை பேர் போட்டிருக்காங்க, இத்தனை பேர் போடல. மீண்டும் போடாதவங்களை போட வச்சது செவிலியர்கள் நாங்க தான். வேற எந்த யாருமே வந்து தனியார் துறையில வந்து கூட போடவே இல்லை. ஆனா நாங்க வந்து எதுவுமே எதிர்பாராம மக்களை தான் காப்பாத்திட்டு இருக்கோம். ஆகவே வருகின்ற இந்த ஒரு வாரத்திலேயாவது உடனடியாக எங்க சங்கத்தை கூட்டி பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தல என்றால் வருகின்ற 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சென்னையிலே காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவோம். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு வேலை பளு அதிகமாக இருக்கிறது. தனியார் துறைக்கு கொடுக்க இருக்கிறார்கள். தனியார் துறை கொடுக்க கூடாது என்ற எங்களுக்கு கோரிக்கை. அதோடு மட்டும் இல்லாமல் மன உளைச்சல் இந்த இருக்கக்கூடிய திமுக மாடல் ஆட்சியில வந்து பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பெண்கள் கிராம சுகாதார செவிலியர்கள். இவங்களுக்கு டெய்லி டார்கெட், டெய்லி வந்து மன உளைச்சலை உருவாக்குறாங்க. 24 மணி நேரம் வேலை செய்யறோம். அதுவும் 10 என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறது. என்னென்று சொன்னால், ஒரு விஹெச்எல் 4 சென்ட் 5 சென்ட் பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆகவே இப்படி இருக்கும்போது எங்களை மேலும் மேலும் வந்து எந்த புண்ணில் தீ பாய்க்கிற மாதிரி இன்றைக்கு அமைச்சர் செய்திருக்கிறார். அவர் வாபஸ் வர வேண்டும் என்று வாபஸ் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என் பேர் டி புனிதா, தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தின் மாநில தலைவர்.